வணக்கம், ஹாய், ஹலோ. இன்றைக்கி ஒரு நியூ ப்ராடக்ட் பார்க்க போகிறோம். இதுவும் இந்த ஒரு யூடியூப் சேனல்லையும் எதுவும் அப்லோட் பண்ண மாதிரி இல்லை. நம்ம தான் ஃபஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு சொல்லிக்கிட்டேன், ஃபோனோட ஹெட்ஃபோன் ஜாக் போயிடுச்சு. அதனால் ஆடியோ எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. இன்றைக்கி ப்ராடக்ட் பார்க்க போகிறது மின்டாப் கெயின் 5%. இதுதான் நியூ பேக்கேஜு. ஓல்டு பேக்கேஜ் இதுதான் கொஞ்சம் ஓல்டு பேக்கேஜ். இந்த நியூ அப்டேட் தெரியுதான்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரி, இதோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பார்த்துக்கோன்னா, இதோட ரேட்டு 1601 ருபீஸ். இது அதோட அது மின்டாப் போர்ட் 5% 1155. இதோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இதில் என்ன ஒரு இதுனா சேம் தான். இதில் என்ன இதுனா ரெடன்சலும் கஃபேனும் சேர்த்துருக்காங்க. அப்புறம் இதில் லாக்டிக் ஆசிடும் சேர்த்துருக்காங்க. தெரியாதுன்னு பார்த்துக்கோங்க. ஃபோக்கஸ். சரி, ஓகே. அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஆல்ரெடி ஒரு நாள் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இது மங்களகரமாக மஞ்சள் கலரில் இருக்கு. இது இந்த டே காலண்டரை நேற்று தான் யூஸ் பண்ணியிருந்தேன். இது ஃபுல் ஒயிட்டு, ஃபுல்லாக ஒயிட்டு. அப்புறம் பில்லரும் ஒயிட்டு தான். இதில் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க மின்னாக்சிடர் அண்ட் ஃபெனஸ்ட்ரேட் டாபிக்கல் சொல்யூஷன். அதுக்கப்புறம் வழக்கம் போல் இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்மெல் எப்படி இருக்குன்னா, நம்ம ஜாஸ்மின் ஸ்மெல் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்குது. ஜாஸ்மின் ஸ்மெல் மாதிரி. ரெண்டாவது லைசால், அந்த வீட்டில் க்ளீன் பண்ணுவோம்ல லைசால் ஸ்மெல், அந்த மாதிரி தான் இருக்குது. இதுலேயும் இது யூஸ் பண்ணப்போ இதுலேயும் ஃப்ரேக்ரன்ஸ் அதிகமாகிடுச்சு. இது நான்கால் இதுலையும் ஃப்ரேக்ரன்ஸ் அதிகமாக தான் இருந்துச்சு. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இப்போ ஒன்று புதுசாக ஒரு ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, சில பேருக்கு அலர்ஜி இருக்கும், தும்மல், இல்லைன்னா ஆல்ரெடி ஒரு மாதிரியாக தலை வலிச்சிட்டே இருக்கும். இப்போ இவ்வளோ காசு கொடுத்து வாங்குறவங்க சில பேர் சரி யூஸ் பண்ணிடுன்னு சொல்லி யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஒரு 15 நாள் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு மேலேயும் உங்களுக்கு உடம்புல செட் ஆகலை, ஒரு மாதிரியே தும்மல், அலர்ஜி, அந்த ஸ்மெல் நல்லா இல்லைன்னா நீங்கள் டாக்டர்கிட்ட காமிச்சு வேறு ஏதாட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதை தாண்டி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சரியாயிருச்சு, எதுவும் பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கலாம். இதில் எனக்கு ஃபஸ்ட் வரைக்கும் ஸ்மெல் அப்படி தான் இருந்துச்சு. அப்புறம் போக போக சரியாயிருச்சு. இது தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறது. சரி, ஓகே. இது ஃபுல்லாக பார்த்துரும். இது ஃபினாஸ்ட்ரேடு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், எனக்கு ரொம்ப ஹேர் லாஸாக இருக்குது, இன்னும் சரியாகணும் டாக்டர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு போன வாட்டி கன்சல்ட் பண்ணும்போதே ஏன்னா மின்டாப் இல்லாமல் வேறு ஏதாட்டு நீங்கள் எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னா, நான் அந்த மைண்ட் செட் வச்சுட்டு போனால் நான் ஒரு மின்டாப் தான் கொடுத்துருந்தாங்க. அட்வான்ஸ்தான் நீங்கள் மின்டாப் கெயின் யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் இது 2 மாதம் யூஸ் பண்ணியிருந்தேன். நாளுக்கு 2 மாதம் யூஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் தான் இது வாங்கி இது யூஸ் பண்ணியிருந்தேன். இது மின்டாப் போட்டு ரெண்டு இதுவும் முடிச்சிட்டேன். 2 இதுவும் காலியாகிருச்சு. 4 மாதம் ஆயிடுச்சு. ஹேர் ஃபால் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஹேர் ஃபால்லாம் இருக்க தான் செய்யுது, அந்தளவுக்கு குறையலை. ரொம்ப இல்லாமல் கொஞ்சம் குறைஞ்சிருக்கான்னு கேட்டாலும் ஓரளவு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனால் ஹேர் க்ரோத் இருக்குது. ஹேர் க்ரோத் இருக்குது. ஹேர் ஃபால் குறையலை. ஹேர்லைன்ஸ் இன்னும் கொஞ்சம் பின்னாடி போயிட்டு தான் இருக்குது. நான் அதையும் கேட்டிருந்தேன். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஹேர்லைன்ஸ் வளர ரொம்ப நாள் ஆகும். ரொம்ப நாள்னால் எவ்வளோ நாள்னா 6 மாதம் 1 மாதம் கேட்டால் 1 வருஷம் 2 வருஷம் கூட ஆகும். நீங்கள் இப்போ ஹேர்லைன்ஸ்லாம் நீங்கள் இப்போவுமே பார்க்கணுன்னா நீ ட்ரீட்மெண்ட் தான் எடுக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அந்த அளவுக்குலாம் அஃபோர்டு பண்ணுற அளவுக்கு சுத்தமாக என்கிட்ட மணி இல்லை சார். நான் நார்மலாகவே இதுலேயே கொண்டு போய்க்கிறேன்னு சொல்லி தான் இது. அதுக்கப்புறம் தான் அட்வான்ஸ் இதை யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ நான் ஒரு பிராண்ட்லேருந்து இதுலேருந்து இன்னொரு மாத்திரம்னா ஹேர் ஃபால் இருக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதனால் இப்போது மின்டாப் கெயின் யூஸ் பண்ணுறேன். இதில் எக்ஸிபீன்ஸ்னு இருக்கா. இதில் இன்க்ரீடியன்ட் போடலை. ஏன்னா ஃபினாஸ்ட்ரேட் மின்னாக்சிடல் போட்டிருக்காங்க. இதில் எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது. நான் அது காமிக்கிறேன், அது பாருங்கள். ஏன்னா இதில் பழைய பேக்கேஜில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த பேக்கேஜில் எதுலையுமே மென்ஷன் பண்ணலை. அதனால் அதை காமிக்க ஒரு நிமிஷம் இருங்க. இதுதான் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, பாருங்கள். இதெல்லாம் அதோட இன்க்ரீடியன்ட்ஸு. இந்த வாட்டி பாக்ஸில் எதுவுமே மென்ஷன் பண்ணவே இல்லை சுத்தமாக. எக்ஸிபிஷன்
மொத்தம் ஆடியோ கட் ஆயிடுது. இந்த வீடியோ சீக்கிரம் முடிக்க போங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சுத்தமாக பார்க்கிங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிங்க. முடிஞ்ச அளவு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிக்கிட்டேன். இப்போ நான் இதெல்லாம் யூஸ் பண்ணுறேன், இதே மாதிரி நீங்களும் நம்மளும் வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். கண்டிப்பாக டெர்மட்டாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அதனால் நான் இது யூஸ் பண்ணுறேன், இங்கேருந்து அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. இப்போ டிபெண்ட்ஸு. இப்போ சில பேருக்கு மின்டாப் யூஸ் பண்ணால் ரிசல்ட்டே இருக்காது, வேறு ஏதாட்டு யூஸ் பண்ணால் போது ரிசல்ட் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களை பொறுத்து தான். இப்போ எனக்கு இதில் இல்லை, மற்றவங்களுக்கு அது இருந்திருக்கும், ரிசல்ட் இருந்திருக்கும். அதனால் நீங்கள் இது யூஸ் பண்ணுறேன், இவங்க மாற்றுறாங்க, அது மாற்றுறாங்க சொல்லிட்டு பண்ணாதீங்க. டாக்டர்கிட்ட கேட்டுட்டு கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், நான் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு யூஸ் பண்ணாதீங்க. நான் பொதுவாக அந்த ப்ராடக்ட்டே காமிக்கக்கூடாது தான். நிறைய இதில் காமிச்சிருக்க மாட்டாங்க. சரி, ஓகே, ஒரு டைம் நம்ம காமிச்சிட்டோம். சரி, ஃபஸ்ட்டு ஒரு ரிவ்யூ மாதிரி மின்டாப் கெயின் ப்ளஸ் வந்து ரிவ்யூ, நியூ பேக்கேஜ் ரிவ்யூ பண்ணிடலாம் அப்படின்னா. ஒரு நாள் தான் யூஸ் பண்ணேன், நேரம் தான் யூஸ் பண்ணேன். ஸ்மெல்லு வந்து எனக்கு வந்து ஜாஸ்மின் ஃபார் லைசல் ஸ்மெல் மாதிரி தான் இருக்குது. ரெண்டாவது இது வந்து எவ்வளோத்துக்கு திரும்ப இருக்கும். நீங்கள் ஃபுல் பாட்டில் நிறைய பேர் புதுசாக போது இன்னும் ஆஃப் பாட்டில் தான் இருக்குன்னு நினைப்பீங்க. இவ்வளோ தான் இருக்கும். இந்த டீ எண்டில் இருக்குது. டீ எண்டில் இருந்து தான் இதில் இவ்வளோ தான் இருக்கும். அதில் இருந்தால் ஸ்டார்ட்டே ஆகும். இவ்வளோ தான் லிக்யூடே இருக்கும். லிக்யூடு கலர் வந்து பியூர் ஒயிட்டுங்க, ஒயிட் கலர் தான். நான் காமிச்சிடுறேன். பியூர் ஒயிட்டு தான். சன ஸ்மெல்லு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு எந்த அளவுக்கு ஸ்மெல்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் ஆல்கஹால் யூஸ் பண்ணியிருந்தேன், அந்தளவுக்கு ஸ்மெல்லாம் இல்லை. ஆனால் இருக்குது, ஸ்மெல் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு எனக்கு ஹேர் ஃபால் வந்து இன்னும் கொஞ்சம் சரியாகணும்னா எனக்கு டேண்ட்ரஃப் இருக்குது. நான் ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி ஒன்று சொல்லிக்கிட்டுறேன். டேண்ட்ரஃப் இருந்துச்சுனாலே முடியை ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு முடியை ஃபுல்லாக எல்லாம் கொட்டி வச்சுட்டு தான் போகும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து டேண்ட்ரஃப் இருந்துச்சுன்னா அது கிளியர் பண்ணிடுறீங்க சைட் பை சைடு. இப்போ டேண்ட்ரஃப் இருக்குது, எப்படி வந்து எனக்கு ஸ்கேல்ப் வந்து ஆயிலி ஸ்கேல்ப்பா இல்லையான்னு சொல்லி எப்படி தெரிய பார்க்குறேன்னு செக் பண்ணுறேன்னா ஒன்றும் இல்லை. இன்றைக்கி நீங்கள் ஷாம்பு போட்டு குளிக்கிங்களா, அப்போ நாளைக்கே குளிக்கிங்கன்னு ஷாம்பு போட்டுனா நீங்கள் வந்து ஷாம்பு போட்டு குளித்து முடிச்சுட்டு ஒரு 2-3 நாள் தலை குளிக்காமல் இருங்க. ஹேர் வந்து ஆயிலியாக இருந்துச்சு, நெத்திலலாம் வடிகிற மாதிரி, நெத்தியில் வடிகிற மாதிரி தான், அதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆயில் ஹேரு. நெத்தியில் அதிகமாக பிம்பிள்ஸ் வருது, ஆயிலி ஹேராக இருக்குது, நம்ம அந்த ஸ்கேல்ப்பை தொட்டான ஒரு ஸ்டிக்கியாக இருந்த மாதிரி இருந்தாலே உங்களுக்கு ஆயிலி ஸ்கேர். அப்படின்னா நீங்கள் வந்து டெய்லியுமே நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணணும். வாரத்துக்கு ஒரு 3 வாட்டி இல்லைனா 2 வாட்டி நீங்கள் வந்து நல்ல ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு ப்ளஸ் ஒரு கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுறது நல்லது. இல்லை எனக்கு ரொம்பலாம் இல்லை, ஒரு 4 நாள் தலை நினைக்காமல் இருந்தேன்னா எனக்கு இந்த மாதிரி ஆகுது, அதுக்கப்புறம் தான் ஒரு 3-4 நாள் கழிச்சு தான் எனக்கு வந்து ஆயிலே கொஞ்சம் செக்ரேட் ஆகி வருது அப்படின்னா நீங்கள் வந்து ஆல்டர்னேட்டிவ் டேஸில் வந்து ஹேர் வாஷ் பண்ணலாம். நீங்கள் டெய்லி ஹேர் வாஷ் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு நல்லது. நான் கொஞ்சம் ஃபங்க்ஷனால் கொஞ்சம் வெளியிலலாம் போயிருந்தேன், அங்கே தண்ணி செட் ஆகலை, மறுபடியும் டேண்ட்ரஃப் வர ஆரம்பிச்சிட்டு வின்டர் சீசனு. அதனால நல்ல ஒரு ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு யூஸ் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு கண்டிஷ்னர் கண்டிப்பாக வேணும். ஒரு கண்டிஷ்னர் யூஸ் பண்ணிக்கோங்க, ஹேரில் மட்டும் அப்ளை பண்ணுற மாதிரி. மறுபடியும் சொல்கிறேன், இதை நான் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நீங்களும் யூஸ் பண்ணாதீங்க. ரிசல்ட் எப்படி இருக்குன்னா ஒரு 2 மாதம் கழித்து நான் போடுறேன், முடிஞ்சால் அப்லோட் பண்ணுறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டிப்ஸ் எதாவது சொல்லணுன்னா சொல்லுங்கள். ஆடி எந்த அளவுக்கு தெரில, நான் ரிட்டன் கேட்டு பார்க்குறேன். ஏதாட்டு வீடியோவில் ஏதாட்டு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, கொஞ்சம் இந்த மாதிரி நீங்கள் இந்த பேசுகிற ஸ்லாங் எதாவது மாற்றலாம் அப்படின்னா சொல்லுங்கள். நான் இது ப்ரிப்பேர் பண்ணிலாம் இது பண்ணலாம், இது ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அது பண்ணி அப்படிலாம் கிடைக்கிற டைமத்தில் இது பண்ணி பேசுகிறது தான். அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள். எப்போவுமே அந்த ஜாஸ்மின் ஸ்மெல் தான் இருக்குது, லைசல் ஸ்மெல் தான் இருக்குது. இந்த வீடு ஃப்ளோர் க்ளீன் பண்ணுற இது ரேட் வைஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நான் வெளியில் தான் வாங்கியிருந்தேன், 16% டிஸ்கவுண்ட்டு. கிட்டத்தட்ட 800 சம்திங்காக 856 என்னமோ ஒன்று தான் வாங்கினேன். அதில்னா ஒரு 856 956 வாங்கியிருப்பேன் மின்டாப் போட்டுனா. இன்னொன்று ஒன்று சொல்ல மறந்துட்டேன். என்னென்னா இந்த 2 மின்டாப் இருக்குல்ல, ரெண்டுமே நான் யூஸ் பண்ணி முடிச்சிட்டேன். ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனைனா 5 நாள் வந்து கம்மியாக வருது, கரெக்டாக 60 days வர மாட்டேங்குது. நான் எவ்வளோ கரெக்டாக ட்ரை பண்ணி பார்த்தேன்,
கரெக்டாக தான் யூஸ் பண்ணேன். 60 டேஸ் வர மாட்டேங்குது. 5 நாள் பாருங்க, நான் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி கட் பண்ணி மாற்றேன். ஏன்னா ஒரு இடையில நான் ஒன்று பார்த்தேன், ஒருத்தவங்க வந்து ஒரு பிஸ்கட்டில் ஒரு 10 கிராம்ஸும் அதிகம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஒரு பிஸ்கட் இல்லை, 10 பிஸ்கட்டில் 5 ரூபா பிஸ்கட், 10 பிஸ்கட்டில் 10 ரூபா பிஸ்கட் நினைக்கிறேன், 10 ரூபா பிஸ்கட்டில் ஒரு பிஸ்கட் இல்லைன்னு சொல்லிட்டு கேஸ் போட்டிருந்தாங்க. அதுக்கு ஏதோ இதெல்லாம் பண்ணி கேஸில் வின் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு பிஸ்கட் இதில் 5 நாள் கிட்ட வந்து இல்லை. இது இந்த பழைய பேக்கேஜ் பழைய பாட்டிலில் மட்டும்தான் கிட்டத்தட்ட கரெக்டாக வந்துச்சு. 60 டேஸ் வந்து கரெக்டாக வந்துச்சு. பழைய டேட்டில் கரெக்டாக 60 டேஸில் வந்துச்சு. நான் காமிக்கிறேன். பழைய பேக்கேஜ்னால் பழைய இது காலங்காலமாக அதே பாட்டிலில் வச்சுருந்தாங்க. தப்பாக இதில் 60 டேஸ்லாம் கரெக்டாக வந்துருச்சு. நான் என்ன நினச்சேன், நான் வந்து மெயில் போட்டு பார்க்கலாம், கேட்டு பார்க்கணும், ரெண்டுத்தையும் ப்ரூஃப் பண்ணி ஃபோட்டோ எடுத்துகிற மெயில் பண்ணி பார்த்தா இது பண்ணணும். ஏன்னா இதுலேயும் சரி, இதில் ஒரு 5 நாள் கிட்ட வரல. இது பழைய ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுற ஃபோட்டோலையும் 5-6 நாள் வரல. இதில் நல்லா வடிகட்டி நல்லா இது பண்ணி ஒவ்வொரு ட்ராப்பும் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணனால இதுலேயும் கரெக்டாக அதிகபட்சம் ஒரு 5 நாள் மிஸ் ஆகுது. 1 ml 5 ml கிட்ட மிஸ் ஆகுது. சரி, ஓகே, வீடியோ அவ்வளோதான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் சொல்ல எதுவும் இல்லை. ரெண்டாவது, ஹேர் ஆயிலெலாம் ரொம்ப போட்டு அப்ளை பண்ணாதீங்க. டேண்ட்ரஃப்லாம் இருக்குது அப்படின்னா ஆயில் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. ஆயிலை யூஸ் பண்ணி வந்து எனக்கு தெரிஞ்சு ஹீட் பாடி அந்த மாதிரி எனக்கு ரொம்ப ரொம்ப ஹீட்டாக இருக்கும், உடம்பு ஹீட்டாக இருக்கும். நல்லா தண்ணி குடிங்க. வெனஸ்டே சாட்டர்டே நல்லா ஆயில் தேய்ச்சி குடிங்க. 30 நிமிஷம் ஒரு 30 நிமிஷம் போதும். அதுக்கு மேலே வேண்டாம். அதுக்கு மேலே நீங்கள் ரொம்ப தலையில் ஆயில் வைக்க வேண்டாம். ஓவர் நைட் ஆயில் அதெல்லாம் பண்ணாதீங்க. நான் பண்ண மிஸ்டேக் அவ்வளோதான். நிறைய ஆயில் யூஸ் பண்ணிவிட்டு ஆயில் தேய்ச்சா தான் வளரும் அப்படி நானே ஒரு ஆயில் ரெடி பண்ணி, ஆனால் ரிசல்ட் இருந்துச்சுன்னா ரீக்ரோத் இல்லை, ஆனால் ஹேர் க்ரோத் வந்து எனக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே விட்டாச்சு. அதுக்கப்புறம் தான் மின்னாக்சிடைல் யூஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது MS 2% யூஸ் பண்ணியிருந்தேன். MS 2%க்கு அப்புறம் அது 15 டேஸ் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் வேண்டாம் எனக்கு அது மின்னாக்சிடைல் யூஸ் 2021 எல்லாமே டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு சரி வேண்டாம்னு சொல்லிட்டு யூடியூப்பில் ஒரு க்ரீன் கலர் ஆயில், அது என்ன ஆயில் உங்களுக்கு தெரியும், அந்த க்ரீன் கலர் ஆயில் யூஸ் பண்ணியிருந்தேன். நல்ல ஹேர் க்ரோத் இருந்துச்சு, ஆனால் ரீக்ரோத்லாம் இல்லை, ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகலாம். அதுக்கப்புறம் நிறைய ஆயில்ஸ்லாம் யூஸ் பண்ணேன். ஃபேவரட்டான ஒரு 3 ஆயில் இருக்குது. அது இப்போதைக்கு சொல்லவான்னு நான் பார்த்துக்கிறேன். அதனால் அவங்க ஆயிலே இப்போ நான் தேய்க்கிறது கிடையாது. தேய்ச்சா ஒரு 15 நிமிட்ஸ் அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணிடுவேன். அதனால் நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணாமல் இருங்க. டெய்லி ஹேர் வாஷ் பண்ணுங்கள். டேண்ட்ரஃப் இருக்குனாலும் இல்லைனாலும் சரி, டேண்ட்ரஃப்லாம் இல்லை அப்படின்னா மாதத்துக்கு 2 வாட்டியாட்டு ஒரு ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு ஒரு கண்டிஷனர் போட்டு குளிங்க. அப்புறம் எவ்ரி ஷாம்பு என்ன ஷாம்பு மைல்டு ஷாம்பு எது யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல கண்டிஷனர் போட்டு நீங்கள் வந்து குளிச்சுக்கோங்க. நல்லா தண்ணி குடிங்க. டைஜஸ்டிவ் சிஸ்டமை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. கரெக்டான டயத்துக்கு சாப்பிடுங்க. மெயினாக ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. உட்காந்து ஆகாதீங்க. ஏன்னா நம்ம ஒன்றுமே இல்லைனாலுமே ஸ்ட்ரெஸ் ஆனாலே இருக்கிற எல்லா பிரச்சனையும் வரதான் செய்யும். ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. நான் வந்து ஒன்று சொல்லணும். ஏன்னா நம்ம இந்த பிள்ளைங்க மாதிரிலாம் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவனுங்களாம் பாருங்கள், தண்ணி தம்மு எல்லாம் அடிப்பானுங்க. ஆனால் அவனுங்க வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருப்பான். ஸ்ட்ரெஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன்கிட்ட கிடையாது. ஏதோ உனக்கு என்னப்பா ஆசை கேட்டால் நான் சொல்ல மாட்டாங்கன்னா எனக்கு எந்த ஆசையும் இல்லை, இன்றைக்கி ஜம்மையாக இருக்கணும், இன்றைக்கி அது பண்ணணும், தலைவாணி போடணும், அப்படி இப்படி தான் கிடப்பானுங்க. அவனை போய் அவன்கிட்ட போய் முடி கொட்டுறது, எனக்கு இங்கே நெஞ்சு வலிக்கு, இங்கே நெஞ்சு குத்துது, வயிறு வலிக்கு அப்படி இப்படின்னு கேட்டானா அவனுங்க வந்து அப்போல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லுவானுங்க. நம்ம ஏதாட்டும் ஒரு ட்ரெஸ்ஸு போட்டிருந்தாலும், இந்த பூ போட்ட ட்ரெஸ்ஸு, நம்ம செருப்பு ஒரு வியர்டாக ஒரு கிரிஞ்சியாக ஒரு இது பண்ணியிருந்தாலும் ஐயோ மற்றவன் என்ன சொல்லுவான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணாமல் இருப்போம். அவனுங்க அவன் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நமக்கு பிடிச்சது செய்வான். அவனுக்கு ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது. அவன்லாம் பாருங்கள், அவன மாதிரி ஆட்கள்லாம் அவன் பாட்டு கிடப்பானுங்க. உட்காந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறான் ஆளுங்க, தண்ணி தம்ம அடிக்காத அவனெல்லாம் ஏதாவது ஒன்று ஆகி போய் மண்டையை தொலைஞ்சி போயிடறானுங்க. அதனால் அதிகபட்சம் ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. கரெக்டான டயத்துக்கு சாப்பிடுங்க. மெடிடேஷன் பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இயர் நியூ இயர் வரப்போகுது. நல்ல மெடிடேஷன் யோகா எல்லாம் பண்ணிக்கோங்க. நிறைய உளறி இருப்பேன் அந்த வீடியோவில். ஏன்னா ப்ரிப்பேர் பண்ணி நான் இருக்கிற எல்லா வீடியோவும் ப்ரிப்பேர் பண்ணலாம். என்ன இன்றைக்கி பேசணும் நாளைக்கு பேசணும் இல்லை, டைம் இருக்கா பேசுவேன். யோசிச்சு நேற்று யோசிச்சிருந்தேன் சரி பேசுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தேன். அதுக்கப்புறம் வேண்டாம்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் சரி ரிவ்யூ மட்டும் தானே அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஆனால் போன வாட்டி 22 நிமிஷம் ஆயிடுச்சு. அதுவே நிறைய பேர் பார்க்கல. அதனால் இதில் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கட் பண்ணேன். இதுவே 14 நிமிஷம் ஆயிடுச்சா. சரி ஓகே, அவ்வளோதாங்க.
மின்டாப் கெயினை பற்றி அவ்வளோதான். வேறு ஏதாட்டு டவுட்னா கேட்டுக்கோங்க. ஒன்ஸ் காமிச்சுக்கிட்றேன். ப்ரொஃபஷனலாக நான் பேசுகிறேன் அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஏதோ ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி தான் உளறிக்கிட்டு இருப்பேன். அதனால் ரொம்ப நீட்டாக பேசுகிறது, ரொம்ப ப்ரொஃபஷனலாக பேசுகிறதுலாம் எதிர்பார்க்காதீங்க. பேசுகிறேன், எனக்கு என்ன தோணுதோ கரெக்ட் பேசுகிறேன். அதனால் எனக்கு தெரிஞ்ச நான் பண்ண மிஸ்டேக்கு ஒரு சின்ன டிப்ஸ் அந்த மாதிரி கொடுக்க, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. ஆயில் ரொம்ப அப்ளை பண்ணாதீங்க. நீங்கள் இப்போ இதை விட்டுட்டு நீங்கள் சித்தா ஆயுர்வேதிக்லாம் போகிறீங்கன்னா அவங்க கண்டிப்பாக ஆயில் அந்த மாதிரி சொல்லுவாங்க. சித்தா ஆயுர்வேதிக் நான் எல்லாமே ட்ரை பண்ணாத வந்து ஹோமியோபதி மட்டும்தான். சித்தாவும் சரி ஆயுர்வேதிக்கும் தான் சரி ஏதோ ஆயில் தருவானுங்க. இதுவே நம்ம அலோபதி நம்ம இங்கிலீஷ் மெடிசனில் போனாங்கன்னா அவங்க வந்து ஆயில் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. இவங்க 2 பேருமேக்குள்ளேயே ஒரு சண்டையை போட்டு இருப்பாங்க. அவன் இது யூஸ் பண்ணாதீங்க, அவங்ககிட்ட போனால் பினாக்ஸ்லாம் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபினாஸ்டில் வந்து காமனாக சொல்கிறதான். அது மேரீடாகி அதுக்கப்புறம் இருந்தேன் அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களாம் வந்து வரப்போ அதுக்கப்புறம் ஆனால் கொடுப்பாங்க. நான் கேட்டேன், நான் பார்த்த டாக்டரும் அதான் சொன்னாங்க. இப்போதைக்கு தர மாட்டேன், உங்களுக்கு மேரீடாகி சில்ட்ரன்ஸ்லாம் அதுக்கப்புறம் வேணால் ரொம்ப சிவியராக இருந்துச்சுன்னா மட்டும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் ஃபினாஸ்டில் வந்து காமனாக சொல்கிறது தான். மின்னாக்சிடில் இப்போ ஆயில்னால் இவங்க அலோபதி டெர்மட்டாலஜிஸ்ட்னா ஆயில் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஆயுர்வேதிக் சித்தா அவங்களாம் மின்னாக்சிடில் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. வேறு வழி கிடையாது, 2 பஞ்சாயத்தை தான் போய்ட்டு இருக்கும். ஏன்னா ப்ரூஃப் வைஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்டடீஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா மின்னாக்சைடு வைஸ் தான் நிறைய இருக்குது. ஆயில் வைஸ் எதுவும் அந்தளவுக்கு இருந்த மாதிரி இல்லை. அதனால் நீங்கள் ஒன்றுக்கு ஒன்று மாற்றிட்டு இருக்காதீங்க. ஒன்று எடுத்துட்டிங்க, ஒரு அலோபதிக்கிட்ட போயிட்டீங்க, ஒரு மின்னாக்சைடு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுலேயே பாருங்கள். நல்ல ஃபுட் எடுத்தவங்க எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்க, நான் ஒரு டைம் மறுபடியும் காமிச்சிக்கிறேன் ப்ராடக்டை. ஃபோக்கஸ் ஆகி தொலையாது. ஓகே, எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் சரி, எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். நெக்ஸ்ட் இயர் வந்து எல்லாம் நல்லதாக நடக்கும்னு எதிர்பார்ப்போம். எப்படி இருக்குன்னு தெரியல, ஆகும். அவங்கள நம்பினவங்க கடைசி வரைக்கும் விட்டுறாதீங்க. உங்களுக்கு பிடிச்சவங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க. எல்லாம் நல்லதாக நடக்கும், ஆகும். யூஸ் பண்ணி ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். வீடியோ அவ்வளோதான். தேங்க்யூ. இன்னொன்று, நான் நிறைய வந்து ஸ்லாங்கு கொஞ்சம் நிறைய ப்ரொனன்சியேஷன்லாம் தப்பாக இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு வீடியோ லென்த்தாக தான் போயிடுச்சு, எடிட் பண்ணலாம் அப்படியே தான் போடுவேன். ஆல்ரெடி எல்லோரும் சொன்ன மாதிரி தான். அதனால் நிறைய மிஸ்டேக் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சாரி. ஓகே, பாய். தேங்க்யூ. ஹாப்பி நியூ இயர். எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க.